Jebipom, let's pray. Heavenly Father, gracious Lord Jesus, Father Lord, I want to thank you for this beautiful morning that you've given us, Lord Jesus. Lord, especially, we want to thank you for you have brought us all together as one in your name, O Lord Jesus, on this Sunday morning, O Lord Father. Lord, we want to commit this Sunday service fully unto your hands, O Lord Jesus. Lord, we pray that from beginning till the end, that your presence will be felt by each and every one of us, Lord Father. Lord, especially, O Lord Jesus, want to commit the worship time unto your hands, O Lord Father. Lord, as we worship, Lord, let us be able to feel your presence, O Lord Jesus. Lord, and as we listen to your word today, Lord Father, help us to understand. Lord, help us to know that your words are like living water, Lord Father, that flows through our lives, O Lord Jesus. Lord, we pray that you bless the sermon that Pastor is going to give it to us, O Lord Father. Lord, we pray that the words will be like seeds that fall into good soil, O Lord Jesus. Lord, we fully commit the Sunday sermon unto your hands and this whole Sunday service unto your hands, O Lord Jesus. Lord, also especially, Lord, today, as we commence on our Holy Communion, O Lord Father, help us, Lord Father, to come together as one. Lord, even though we are in our own homes, separated, O Lord Father, but Lord Jesus, in your blood we are united. Father, today, as we take the Holy Communion, help us to remember, Lord, that Jesus died for each and every one of us, Lord, that his blood is a promise for us, for everyone who believes in him. Thank you, Lord Jesus. Father, we want to thank you once again for this beautiful day, Lord Jesus. Father, we pray that you will be with us throughout this time, from the beginning of the service till the end, Lord. Lord, and as we end today's service, that, Lord, we will be filled with your presence and your name will be glorified, Lord Jesus. We commit everything unto your hands and we ask all this in Jesus' name. Amen. தூங்கு தூங்கு பாலானி
சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்தப் பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித் திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரைச் சுற்றித் திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார்.
தந்தது உங்க கிருப, காயங்களை கட்டியதும் உங்க கிருப, கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருப. கிருப சொல்லுவோம், கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப, வல்லமையை அளித்தது உங்க கிருப, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், நாங்கள் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருப 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 கிருப. ஆமென். கிருப 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 கிருப. கரங்களை தட்டி அந்த கிருபையை கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Oh Jesus, Lord, the name above every name. எல்லா நாமங்களுக்கு மேலானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். Oh Jesus, எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே, இயேசுவே நீ பாத்திரரே. Yes, you are worthy. Oh Jesus, நீரே, இயேசுவே நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே, இயேசுவே நீ பாத்திரரே, நீ பாத்திர. எங்கள் தெய்வமே, இயேசுவே, ஓ பாத்திரரே. பிதாவாகிய தேவனா மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். God, we bless your name. உயிருள்ள நாமமே, எங்கள் மேலான நாமமே, வானோர் பூதலத்தோர் கீழானோர் விளங்கும் நாமமே, ஆச்சரியமான நாமமுடையவரே, உம்மை உயர்த்துகிறோம். உயிருள்ள நாமம், மேலான நாமம்,
wonderful name. Thank you, Jesus. இயேசுவே மீட்பரே, ஜீவனே, எங்கள் ராஜனே. ஓ இயேசுவே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஜீவனே. இயேசுவே, yes Lord, our Redeemer, எங்கள் ராஜனே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே, எங்கள் ஜீவனே. ஓ அதிசயமான நாமம் உடையவரே, நீர் ஒருவரே பரிகாரியே. Oh, you are a healer, you are a comforter, you are a holy God, Jesus Lord. Oh, எங்கள் இயேசுவே. Oh, நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. என்னோடு கூட சேர்ந்து அவருடைய ஆச்சரியமான நாமத்தை உயர்த்தி சொல்லுங்கள். நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. Lord, you are worthy to be praised. You are worthy to be worshipped. We magnify your name, our King, our Lord. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் சர்வ வியாபியே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே. Yes, Jesus, Lord. Remamasiande, rekalarayande, raramamamama. Glorify your name, oh Jesus. உமக்கு மாத்திரமே மகிமை சேரட்டும் தெய்வமே. நீர் பாத்திரரே, பாத்திரர். ஓ, நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை என்று சொல்லுவோம். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பிதாவே ராஜா, இந்த நிவேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே ராஜா, நீ நல்லவர், வல்லவர், நீ சிறந்த தேவன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் அற்புதமான தேவன் சுவாமி, அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. பிதாவே ராஜா, ஒரு மனதாக ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே ஆண்டவரே எங்களோட விண்ணப்பத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. பிதாவே ராஜா, விசேஷமாக ஆண்டவரே இந்த கோவிட்-19 வைரஸ் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த வைரஸ் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, இதுக்காக ஆண்டவரே இந்த வேக்சின் ஆண்டவரே கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க, இதுக்கு மருந்து ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிகளை திறக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, அநேகர் ஆண்டவரே இதன் மூலியமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பிதாவே ராஜா, நீர் ஆண்டவரே ஆளுகை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த வியாதியின் மூலியமாக ஆண்டவரே அநேக தேசங்கள் ஆண்டவரே கடுமையான சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது சுவாமி.
பிதாவே ராஜா, நீர் ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவு நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, எங்கள் தேசம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை செழிப்பாக மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, டெய்லி அந்த கேசஸ் ஆண்டவரே அது குறையபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, ஜனங்கள் ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களை கடமைகளை ஆண்டவரே சரியாக செய்து ஆண்டவரே இந்த வியாதியை ஆண்டவரே அது முழுமையாக எடுத்து போடபடி ஆண்டவரே நீர் கிரியை செய்யபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, இந்த கோவிட்னாலே ஆண்டவரே பொருளாதாரத்தின் காரியங்களில் ஆண்டவரே அநேகர் சுவாமி அவருடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களோட வருமானத்தை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. பிதாவே ராஜா, நீர் பிதாவே அவர்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, பொருளாதார காரியங்களையும் ஆண்டவரே எக்கானமிக்கல் காரியங்களும் ஆண்டவரே அநேக சூழ்நிலைகளை ஆண்டவரே ஜனங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பிதாவே ராஜா, அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெரியவர்களும் ஆண்டவரே சிறியவர்களும் ஆண்டவரே பிதாவே ராஜா இந்த சூழ்நிலையை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கடந்து சென்று வருகிற வேலையிலே ஆண்டவரே நீர் பலத்தை தருபடி ஜெபிக்கின்றோம். விசுவாசத்தை தருபடி ஜெபிக்கின்றோம் சுவாமி. பலத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரே நீர் தருபடி ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, அவர்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய தேவன், அற்புதமான தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயமான தேவன். பிதாவே ராஜா, நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உண்மையிலே ஆண்டவரே சாய்ந்திருந்து நம்பிக்கை ஆண்டவரே இருக்கும்படி நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, இந்த தேசத்திலே நடக்கின்ற இந்த தேசத்தின் அரசியல் ஆண்டவரே அரசியல்வாதிகளாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே ராஜா, ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஒவ்வொரு மந்திரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, ராஜாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, இந்த தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே உம்முடைய பயந்த ஜனங்களாக இருக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, நீர் ஆண்டவரே சரியான தலைவர்கள், சரியான ஆட்சிகள் ஆண்டவரே, அரசாங்கம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எல்லாம் குழப்பத்தையும் ஆண்டவரே சமாதானத்தை பிரிவாக்குறதுக்கு வருகிற எல்லா சக்திகளையும் ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே அமைதியும் ஆண்டவரே நீ காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஒருத்தர் ஆண்டவரே புரிந்து கொண்டு சுவாமி பிதாவே ராஜா அனுசரித்து ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களாக ஆண்டவரே வாழறதுக்கு நீர் வழிகளை தரபடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பிரிவினை ஆண்டவரை எடுத்து போட்டு பிதாவே கலவர்கள் எல்லாம் ஆண்டவரை நீ தடுத்து ஆண்டவரை இந்த தேசத்திலே ஆண்டவரை நீ அமைதி காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, இந்த வேலையிலே ஆண்டவரே எங்கள் பூச்சவங்க ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ரத்தத்தாலே ஆண்டவரை மூடி மறைத்து கொள்ளபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, குடும்ப தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்த ஆண்டவரே ஒவ்வொருக்கும் ஆண்டவரே என்னோட ஞானத்தை நீ தருபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, குடும்பத்திலே கணவர் மனைவி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உற்றார் உறவினர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, பிள்ளைகள் ஆண்டவரே நல்லா படிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டவரே போக்கிலும் வார்த்தையை காத்துக்கொள்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகத்தையும் நீர் பலத்தையும் நீர் தருபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, இந்த கோவிட் காலத்திலே ஆண்டவரே எங்கே சென்றாலும் சுவாமி நீர் ஆண்டவரை கண்மணி போல காத்து விடுபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரை செழிப்பு ஆண்டவரை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. எல்லாம் தேவைகளையும் ஆண்டவரை நீர் ஏற்ற நேரத்தில் நீர் தருபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, உமக்காக ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே ஒரு சாட்சியாக ஆண்டவரை வாழ நீர் வழிநடத்தப்படி ஜெபிக்கின்றோம். ஆவின் வாழ்க்கையிலே ஆண்டவரே இன்னும் வளர ஆண்டவரை நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, விசேஷமாக ஆண்டவரே வாலிபர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை காத்துக்கொள்ளபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் கண்மணி போல ஆண்டவரே உங்களுடைய உள்ள கையிலே ஆண்டவரை நீர் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளபடி ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளோட எதிர்காலத்திலே ஆண்டவரே செழிப்பாக இருக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தபடி ஜெபிக்கின்றோம். நீர்
அழைத்த அழைப்புக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தும் ஆண்டவரே நீர் பேசுபடி ஜெபிக்கின்றோம். நீர் கண்மணி போல காத்துக்கொள்கிற தேவன். நீர் ஆண்டவரை எல்லா ஆபத்திலிருந்து ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்ளபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, இந்த வேளையிலே சுவாமி உடம்பு சுக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே ராஜா, நீர் யெகோவா ராஃபா, நீர் சுகம் தருகிற தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சுகத்தை தரப்படி ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, நீர் ஆண்டவரே அவர்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு வழிகளும் ஆண்டவரே, வேதனையும் ஆண்டவரே நீர் அறிகிற தேவன். நீர் அவங்களோடு இருந்து ஆண்டவரே அவர்கள் பலத்தையும் நம்பிக்கையும் நீ தரப்படி ஜெபிக்கின்றோம். நீர் தேற்றவாழ தேவன் ஆண்டவரே, நீர் அவர்கள் ஆண்டவரை உற்சாகப்படுத்தபடி பிதாவே விசுவாசத்தை காத்துக்கொள்ளபடி ஆண்டவரே நீர் பலத்தை தரப்படி ஜெபிக்கின்றோம். உண்மையிலே ஆண்டவரே சாய்ந்திருந்து பிதாவே ராஜா ஒவ்வொரு நோயும் ஆண்டவரே அது சுகமாக ஆக்கும் இயேசு நாளை முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே அவர்கள் ஒரு சாட்சியாக வாழ நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். எல்லாம் தேவைகளையும் நீர் சந்திக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. மாநாட்டில் ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே நடக்க போகிற மாநாடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே ராஜா, இந்த மாநாடு ஆண்டவரே விசேஷ வரையில் ஆண்டவரே நடத்த போகிறனால சுவாமி உங்களுடைய கரம் இருக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, எங்களோட பிரசிடென்ட் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அது எஸ்கோ உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த மாநாட்டை நடத்துகிற ஆண்டவரே பிஷப்பையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ராஜா, நீர் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாநாட்டிலே எடுக்குகின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் ஆண்டவரே உம்மோட சித்தமாக இருக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, மனிதனோட சித்தம் ஆண்டவரே செயல்படாதபடி உம்மோட சித்தம் மாத்திரமே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே ராஜா, இந்த மாநாட்டிலே ஆண்டவரே கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு ஆண்டவரே டெலிகேட்ஸ் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களோடு பேசுபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு பிதாவே அது கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட நீர் உதவி செய்யும். நீர் பேசும்படி ஜெபிக்கின்றோம். இந்த வருடம் ஆண்டவரே எலெக்ஷன் இயராக இருக்கிறதுனால சுவாமி பிதாவே ராஜா தேர்ந்தெடுக்க போகிற பிரசிடென்ட்லேருந்து எல்லா சப் கமிட்டிலேருந்து போர்ட்லேருந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரை நியமித்தவர்கள் இருக்கபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடையும் பேசி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொறுப்பெடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்காரர்களையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும்படி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மாநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு போதகரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிதாவே ராஜா, இந்த வேலையிலே ஆண்டவரே எங்கள் போதகரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போதகரை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவரோட ஊழியத்தை ஆண்டவரே நீர் இன்னும் பலப்படுத்தபடி ஜெபிக்கின்றோம். இந்த புதிய நாட்களிலே ஆண்டவரே நீர் அவரை ஆண்டவரே நல்லா பெரிதாக பயன்படுத்த நீர் வழிநடத்தபடி நாங்கள் ஜெபிக்க வைக்கிறோம் சுவாமி. இந்த பூச்சோம் வட்டாரத்திலே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற சித்தம் அதுபடி நடக்க ஆண்டவரே நீர் கிரியை செய்யபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தரபடி ஜெபிக்கின்றோம் சுவாமி. பிதாவே ராஜா, உமக்காக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க பிதாவே ராஜா அவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே நீர் ஞானத்தை தரபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியத்திலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை நீர் ஞானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. நீர் அவர் மூலியமாக இந்த பூச்சம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் சுவாமி. துதி கன மகிமையை மறுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நம்ம யாவரும் சேர்ந்து சொல்வோம். த லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உங்களிலே. ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான்.
தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய கிருபையினாலே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் இந்த திருவிருந்து ஆராதனையிலே பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, போன மாதம் முழுவதும் நம் மந்த் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லுகிற தலைப்பிலே அநேக தெய்வ செய்திகளை நாம் கேட்டு வந்தோம். இந்த மாதத்திலே பிரியமானவர்களை விசேஷமாக we got to observe as month of grace, கிருபையின் மாதமாக நாம் அனுசரிக்க போகின்றோம். இந்த கிருபையின் மாதத்திலே கிறிஸ்மஸ் வருவதற்கு 3 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. அந்த 3 ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு தொடரான ஒரு தெய்வ செய்திகளை நாம் கேட்க போகின்றோம். எப்படி என்று சொன்னால், இந்த 3 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர், நம்மளுடைய பிதாவானவர் நமக்கு கொடுக்க போகின்ற பரிசு என்னவென்று சொல்லி 3 பரிசுகள் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்பாக. அந்த 3 பரிசிலே இன்றைக்கு முதலாக நாம் பெற்றுக்கொள்ள போகிற பரிசு கிஃப்ட் என்னென்று சொன்னால் இஸ் சன், அவருடைய குமாரன். ஓகே, சேவிங் அஸ் அண்ட் பீயிங் வித் அஸ், எங்களை சேமிப்பது மற்றும் எங்களோடு இருப்பது என்று அந்த தலைப்பிலே இன்றைக்கு நாம் தெய்வ செய்தியை கேட்க போகிறோம். இந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்று பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள். Scripture reading of scripture portion is taken from Matthew chapter 1 verses 21 to 23. சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக பிரியமானவர்களே, கம் லெட்ஸ் க்ளோஸ் அவர் வாய்ஸ், கண்களை மூடி தேவன் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் மாதத்திலே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, கிறிஸ்மஸ் போவதற்கு முன்பாக 3 பரிசுகளை எங்களுக்காக நீ வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா இன்றைக்கு எனக்கு முதலாக நீ கொடுக்க போகின்ற பரிசானது உம்முடைய குமாரன், இஸ் சன் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வசனம் நான் யாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு பேசேஜ் ஆண்டவரே. இதிலிருந்து இன்னைக்கு நீங்கள் மத்தியில் என்ன பேச போகிறீர் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் பேசுவீராக, நீ இடைப்படுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே உன்னுடைய நோக்கத்தை இந்த நாளிலே நீ புரிய வைக்க போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தெய்வ செய்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இம்பேக்ட், ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஏனோ தானமாக செய்திகளை கேட்பதல்ல, இதை கேட்டு இந்த செய்தி மூலியமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பரிசை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க உதவி செய்யும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டது நம் யாவருக்கும் தெரியும். எதை குறித்து என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே ஐசையா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. நம் யாவருக்கும் நன்றாக தெரிந்தது, நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். We are aware that there is a prophecy concerning Jesus' birth was recorded in the Old Testament. Okay, it was been Isaiah chapter 7 verse 14. அதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் பார்க்க முடியும். The Lord himself will give you a sign, behold the virgin will conceive and will bear a son and she will call his name Emmanuel. பாருங்க, இம்மானுவேல் என்று பேர் அழைக்கப்படும் என்று சொல்லி ஐசையா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, the New Testament opens with the account of Jesus' birth. ஆண்டவருடைய பிறப்பிலே இந்த புது ஏற்பாடு திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் உரிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த புது ஏற்பாடு காலத்தில் அது நிறைவேறுகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை
நிறைவேறினது என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாடிலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த கதையை நாம் கேட்கும்போது now the origin of Jesus Christ was in the way. அவருடைய ஒரிஜின், அவருடைய பிறப்பின் காரியங்களை நாம் பார்க்கும்போது அவர் எப்படி பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய தாய் மரியாள் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யோசேப்பும் மரியாளுக்கும் ஒரு விதமான இன்டமசி, அதாவது ஒரு உறவு இல்லாமலே அவர்களுக்கு குழந்தை மரியாளுடைய வயிற்றிலே தங்கியிருப்பது ஒரு பெரிய ஆச்சரியக்குரியமான காரியமாக இருந்தது. யோசேப்புக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலை கொண்டு வந்தது. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று சொல்லி அவர் கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலை இருந்தது என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நாம் பார்க்கும்போது was found to be with the child of Holy Spirit. இது பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்ட, அதாவது பரிசுத்த ஆவியின் குழந்தை என்று சொல்லி இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பிறந்திருந்தாலும் கூட, மரியாளுடைய வயிற்றிலே மரியாள் வைத்திருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், he was a child of Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியின் குழந்தை. மரியாள் ஒரு கருவியாக தான் அந்த காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்டாள். அந்த இடத்திலே அவளுடைய பரிசுத்தமாக ஒரு 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 நல்ல ஸ்திரீயாக அவள் இருந்தபடினாலே ஆண்டவர் மரியாளை தேர்ந்தெடுத்து மரியாள் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் மரியாள் மூலியமாக பெற்றெடுக்க வேண்டும் என்று அது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதை தவிர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் இந்த இடத்துல நாம் முக்கியமாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த 18வது வசனம் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது the birth of Christ was directly of the Holy Spirit. வசனங்கள் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியா ஆனாள் என்று காணப்பட்டது. இட் மீன்ஸ் ஜீசஸ் வாஸ் a child of Holy Spirit. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் குழந்தை என்று சொல்லி வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மற்றும் இல்லாதபடி பிரியமானவர்களே, இஸ் எலிமெண்ட் வாஸ் டிவைன். அவருடைய உறுப்புகள் தெய்வீகமானது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஸோ அவர் மிகுந்த ஒரு தெய்வீகம், மிகுந்த ஒரு பரிசுத்தமாக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, as we see, God was first born into Mary through His Spirit. பாருங்க, ஆண்டவர் தான் அவருடைய ஆவியினாலே முதலாக மரியாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக பிறந்தது. ஆண்டவர் தான் முதல் குழந்தை என்று சொல்லி இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது நம் யாவருக்கும் நன்றாகவே தெரியும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் மனிதனாக பிறந்து அவர் மனித ரூபத்திலே அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி கூட இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தெய்வீகம் மற்றும் மனித நேயம் இரண்டையும் கொண்டவராக அவர் இருந்தார் என்று சொல்லி கூட இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படி என்று சொன்னால் was born to be a God man possessing both divinity and humanity. அது ரெண்டையும் சார்ந்திருந்தவராக, அதாவது மனித நேயமும் மற்றும் தெய்வீகத்தையும் சார்ந்து வாழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் கிறிஸ்துவோடைய தோற்றம் என்று கூட நாம் பார்க்க முடியும். திஸ் இஸ் ஒரிஜின் ஆஃப் கிரைஸ்ட். அவர் தெய்வ மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே அவர் ரெண்டு தோற்றங்களாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். ஒன்று தெய்வீகமாக இருந்தார், ஒன்னொன்று மனித நேயத்தை கொண்டு இருந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனமும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பானது ஒரு சாதாரண மனிதனின் சாதாரண பிறப்பல்ல. It's not been the ordinary birth of an ordinary man. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். It was the extraordinary incarnation of God Himself. இது கடவுளின் அசாதார அவதாரம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It was the extraordinary incarnation of God Himself. தெய்வமே மனித ரூபத்தை கொண்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆர்டினரி பர்த் அல்ல, ஒரு சராசரியான மனிதனுடைய பிறப்பல்ல, இது ஒரு ஆச்சரியமான ஒரு பிறப்பு என்று சொல்லி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே,
வாருங்கள் நாம் லெட்ஸ் கோ இன்டு டீட்டெயில், இன்னும் அதிகமாக இன்றைக்கி டீட்டெயில்ஸ்குள்ளாக நாம் போகும். இன்றைக்கு வித்தியாசமாக ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. எப்பொழுதுமே நாம் என்ன செய்வோம், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம் வார்த்தைகள். இன்னைக்கு விசேஷமாக இந்த நாமங்கள், 2 நாமங்கள், இயேசு மற்றும் இமானுவேல் என்று அழைக்கப்படுகிற 2 பேர்கள் இயேசுவுக்கு சூட்டப்பட்டது என்று சொல்லி நமக்கு தெரியும். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டது இமானுவேல் என்று சொல்லி. அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 பேர்களை வைத்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு 2வது பாயிண்டை நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் எதற்காக நம்மளை அவர் காப்பாற்றி நம்மளோடு இருக்கிறது, எதுக்காக அவர் நம்மளை காப்பாற்றி நம்மளோடு கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று எதற்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் வித்தியாசமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் நாம் முதல் பாயிண்ட்டுக்கு போவோம். முதல் பாயிண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஜீசஸ் அண்ட் இமானுவேல். பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். We meditate from Matthew chapter 1 verses 21 to 23. சரிங்களா? இதில் நீங்கள் பார்க்கும்போது tells us 2 name of the precious unique person Jesus and Emmanuel. 2 ஒரு விலை உயர்ந்த ஒரு அற்புதமான பேர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று இயேசு, இன்னொன்று இமானுவேல் என்று அழைக்கப்படுகிற பேராகுமா. பாருங்க, இந்த 2 பேருமே ஒரு யூனிக்கான ஒரு பேர், ஒரு அர்த்தம் நிறைந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இயேசு மற்றும் இமானுவேல் இந்த 2 பேரும் வேதத்தில் இருக்கிறதா, இந்த பேர் எப்படி இவர்களுக்கு வந்தது அப்படின்ட்டு சில கேள்விகள் வரும்போது இதற்கு அர்த்தமும் இதற்கு கேள்விக்கு பதிலும் இந்த வேதத்துக்குள்ளாகவே அது அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 23 நீங்கள் வாசிக்கும் போது இந்த பேர்கள் வந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். 21வது வசனத்தை பார்ப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. பாருங்க, இயேசு என்று பேர் இடுவாயாக. இட் மீன்ஸ் நீ பேர் இட வேண்டும் என்று யார் சொல்றா? ஏஞ்சல் யாருக்கு சொல்றாங்க? யோசேப்புக்கு சொல்றாங்க. அப்பொழுது இந்த பேரை யார் இட சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அவர் இந்த பேர் இயேசு என்ற பெயரை, நாமத்தை, இயேசு என்ற அந்த பெயரை ஆண்டவர் தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு இந்த பெயர் விட வேண்டும் என்று யோசேப்புக்கு சொப்பனத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் இடுவார்கள் என்று சொன்னான். பாருங்க, இம்மானுவேல் என்று அவன் சொல்லுகிறான். எவன் சொல்லுகிறான்? தேவதூதன் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு மற்றும் இமானுவேல் என்ற இந்த 2 பேருமே ஒரு அற்புதமான இந்த பெயரை சூட்டினது ஆண்டவர் கடவுளுடைய பிதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவதூதருக்கு அவர் கட்டளையிட்டு இந்த பெயரை அவருக்கு சூட்டப்படுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. If you see people, Jesus and Emmanuel are 2 excellent names that are full of importance for us. ஒரு முக்கியத்துவமான 2 பேர்கள் இருக்கிறது. ஒன்று இயேசு, இன்னொன்று இம்மானுவேல். Let's explore these names with the help of the scripture. வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் உதவியிலே இந்த 2 பேருக்கு இருக்கின்ற முக்கியத்துவங்களை பார்ப்போம். இந்த 2 பேரும் இயேசு மற்றும் இம்மானுவேல் நம் வாழ்க்கைக்கு அது எப்படிப்பட்ட ஒரு பரிசாக இருக்க போகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. உங்களே முதல் பேர் இயேசு உடைய பேரை நாம் இங்கே பார்க்கும்போது சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 21வது வசனம் நாம் பார்த்த வண்ணமாக அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி தேவதூதர் யோசேப்பிடத்திலே சொப்பனத்திலே சொல்லுகிறது நாம் அறிந்தோம், வேதத்தில் வாசித்தோம். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த இயேசு என்ற இந்த பெயர் கிரீக் மொழியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பெயருக்கும் ஹிப்ரூவில் இருக்கிற பேருக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு என்ற பெயர் யோசுவா என்ற பெயருக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கே நாம் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் ஜெகோவா தி சேவியர், இரட்சகராகிய ஏகோவா மற்றும் தி சல்வேஷன் ஆஃப் ஜெகோவா, ஏகோவாவின் ரட்சிப்பு. இங்கே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஹென்ஸ் ஜீசஸ் இஸ் நாட் ஒன்லி அ மேன் பட் ஜெகோவா. And not only Jehovah, but Jehovah becoming our salvation. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து
ஒரு மனிதனாக மட்டும் அவர் பிறக்காதபடி அவர் ஏகோவா என்ற பெயருடையவராக அவர் பிறந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். ஏகோவா மட்டும் இல்லாதபடிக்கு ஏகோவாவின் ரட்சிப்பு, அதாவது நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காகவும் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு thus he is our savior, அவர் நம்மளுடைய இரட்சகராகவும் அவர் பிறந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. இங்கே நாம் பார்க்கும் போதும் கூட பிரியமானவர்களே, he is our Joshua, the one who brings us into rest. நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லியும் கூட இங்கே நாம் பார்க்க முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28லேருந்து 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதில் உங்களுக்கு தெரியும், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது நமக்கு சொல்லுகிறது, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவாராம். அப்பொழுது அவர் நம்மளுடைய யோசுவா, நம்மளுடைய ஏகோவா, நம்மளுடைய தேவனாக அவர் பிறந்து அவர் நமக்கு once who bring us into rest, நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். நம்மளுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் சுமப்பதற்காக அவர் பிறக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடி வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மனிதனுடைய வீழ்ச்சி, அதாவது மனிதன் பாவத்திலே விழுந்ததினாலே எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகர், காப்பாற்றுவதற்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிகாஸ் ஆஃப் த ஃபால் ஆஃப் men, all human beings need a savior. எல்லோருக்கும் இரட்சகர் தேவை என்று சொல்லி ஆண்டவர் அறிந்தபடினாலே இந்த இயேசு என்னப்படுகிற நாமத்தை சூட்டி இன்றைக்கு குழந்தையாக நம்ம வாழ்க்கையிலே அவர் நமக்கு பரிசாக அவர் கொடுக்க போகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு திருத்துவத்தின் காரியங்களை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். என்னென்று சொன்னால், தி சேவியர் ஜீசஸ், இரட்சகர் இயேசு கிறிஸ்து, ஆனாலும் இவர் ஏகோவாவும் கூட காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே the very God himself, அவர் கடவுள்தான் என்று சொல்லி இதில் நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அதனாலே இவர் God man, அதாவது தெய்வ மனிதனாக அவர் இந்த இடத்துல காணப்படுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு தெய்வ மனிதனாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்மளுடைய பாவத்தை தப்புவிப்பதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக அவர் இந்த மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வருகிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதனாலே நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த ரட்சிப்புக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், we can enjoy his salvation whenever we call upon the name of Jesus. அவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் போது நிச்சயமாகவே நாம் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நாம் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு how precious is the name of Jesus, எவ்வளவு ஒரு விலை உயர்ந்த ஒரு பேராக அது இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் உணர வேண்டியது முக்கியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த இயேசு என்ற நாமத்தை சில நேரங்களிலே நாம் உதாசீனப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாமத்தை நாம் யாவருக்கும் இலவசமாக, இந்த பெயரை நாம் யாவருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு என்ற நாமத்தை கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் வந்து நம்மளை தப்பு வைப்பார். அது எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நாமமாக, பேராக அது இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே நம்ம வீணான காரியங்களுக்கு, வீணிலே இந்த நாமத்தை, இந்த பேரை சொல்லி நாம் வணங்கி கொண்டு அழைத்து கொண்டு இருக்கிறோம். சிலத்தில் விளையாடுவதற்காக பிளேஃபுல் தாட்டில் ஜீசஸோடைய பேரை நாம் பயன்படுத்தி கொண்டிருப்போம். நாம் ஜாக்கிரதையாக இந்த நாமத்தை, இந்த பேரை நாம் உச்சரிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். ஆனால் யார் இந்த நாமத்தை, இந்த பேரை விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் ஒரு வித்தியாசமான கிறிஸ்மஸாக அது காணப்படும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும்போது இம்மானுவேல் என்ற பெயர், இந்த பெயருடைய சில அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம் பெரியமானவர்களே. வாருங்கள் நாம் பார்ப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஜீசஸ் வாஸ் த நேம் given by God. இயேசு என்ற பெயர் ஆண்டவரால் சூட்டப்பட்டது, கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இம்மானுவேல் என்று சொல்லும் போது மீனிங் காட் வித் அஸ், ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகுமா. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த பேரை எல்லா மனிதர்களும் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நீங்கள் பார்க்கும்போது
ஜீசஸ் த சேவியர் இஸ் காட் வித் அஸ். இரட்சகராகிய இயேசு நம்மளோடு கூட இருக்கிறாராம். பாருங்கள், இரட்சகராக இயேசு நம்மளோடு கூட இருக்கிறாராம். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு மற்றும் இம்மானுவேல் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற என்னது என்று சொன்னால், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொண்டு வருகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறவராம் என்று சொல்லி இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக, என் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இரட்சகராக இயேசுவும் இருக்கிறார். உங்களோடு கூட எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றுவதற்கு உங்களோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லி இதில் நாம் பார்க்க முடிகிறது. ஜீசஸ் த சேவியர் இஸ் காட் வித் அஸ். எப்பொழுதுமே இந்த இரட்சகராகிய இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார் என்று இதற்கு அர்த்தமாக இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மற்றும் இல்லாதபடிக்கு இங்கே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, He is God and He is also God incarnate to dwell among us. அவர் தெய்வமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு கடவுள் நம்மளோடு கூட இருக்க அவதரித்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். He also God incarnate to dwell among us. நம்மளோடு கூட இருப்பதற்காக மனித அவதாரமாக அவர் வந்தார் என்று சொல்லி யோவான் 1:14 நீங்கள் வாசிக்கும் போது இதில் நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு He is not only God but God with us. அவர் தெய்வம் மட்டுமல்ல, அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராம். நம்மளோடு கூட இருக்கிறவராம் என்று சொல்கிற அர்த்தமாக அது இருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இங்கே நாம் பார்க்கும்போது கிறிஸ்து ஒரு இம்மானுவேலாக நம்மளோடு கூட இருக்கிறவராக இந்த பூலோகத்துக்கு மட்டும், இந்த பூலோகத்திலே இருப்பது நேரத்தில் மட்டும் அவர் சொல்லவில்லை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இம்மானுவேல் not only was with us when he was on earth, இந்த பூலோகத்தில் இருக்கிற வரையிலும் இல்லை, அவர் எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகும் அவர் சொன்னார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. whenever we are gathered into his name, அவருடைய நாமத்தில் கூடும்போது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 18:20 நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். பாருங்கள், 28 மத்தேயு 28:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரையிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே நான் பார்க்குறோம். He always with us everywhere and in every situation. அவர் எல்லா இடத்திலும் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையை நாம் கடந்து போனாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்மளுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நமக்கு ஆறுதல் படுத்தி நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது அவர் சேவியர் ஜீசஸ் இஸ் இம்மானுவேல். He is God with us all the time. நம்முடைய இரட்சகராகிய இயேசு இம்மானுவேல், அவர் எப்பொழுதும் நம்முடைய கடவுளாய் இருக்கிறாராம். பாருங்கள், ஹவ் கம்ஃபர்டிங் அண்ட் என்கரேஜிங் இஸ் திஸ். பாருங்கள், இது எவ்வளோ ஆறுதலும் ஊக்கமும் அளிக்கிறது என்று சொல்லி இங்கே நீங்கள் பாருங்கள். எப்பொழுதுமே அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராம் என்று சொல்லி வேதம் சொல்லும்போது அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே இல்லை பிரியமானவர்களே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து மற்றும் இம்மானுவேல் என்று சொல்லுகிற இந்த இரண்டு பேரிலையும் ரெண்டு அர்த்தங்களை பார்க்க முடிகிறது. இரட்சகராக இருக்கிறவர், எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவும் இம்மானுவேல் இந்த ரெண்டு பேரும் நீங்கள் பார்க்கும்போது எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் இந்த நாமத்தை இயேசு மற்றும் இம்மானுவேல் என்று நீங்கள் கூப்பிடும்போது அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, சேவிங் அஸ் அண்ட் பீயிங் வித் அஸ் ஃபார் எவர். எங்களை காப்பாற்றுவதும் எப்பொழுதும் நம்மளோடு இருப்பதும். பாருங்கள், நம்மளை காப்பாற்றி எப்பொழுதும் நம்மளோடு கூட இருப்பதற்கு இங்கே ஒரு முக்கியமான காரணங்கள் வேதத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது we see this description of work of Jesus reminds us that Jesus makes us in our sin. இயேசு கிறிஸ்துடைய வேலையை பற்றி விளக்கத்தை இங்கே நாம் பார்க்கும்போது அவர் நம்மளுடைய பாவங்களை அவர் பார்க்கிறார். நம்ம செய்த பாவங்களையும் குற்றங்களையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய நோக்கம் என்று சொல்லும்போது நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை தப்பு வைப்பது. இஸ் டு சேவ் us from our sin. நம்ம பாவத்திலிருந்து நம்ம தப்பு வைப்பது. இஸ் சேவ் us from the penalty of sin. பாவத்தின் தண்டனையிலிருந்து முதலில் நம்மளை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஃப்ரம் த பவர் ஆஃப் சின், பாவத்தில் இருக்கிற அந்த சக்தியிலிருந்து நம்மளை அவர் காப்பாற்றுகிறார்.
ஃபைனலி ஃப்ரம் த பிரசன்ட் ஆஃப் சின், பாவத்தின் இருப்பு, அந்த பாவத்துடைய இருப்புக்குள்ளாக பிரசன்ஸ்குள்ளாக நாம் இருக்காதபடி கூட ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வண்டர்ஃபுல்லி இட் சேஸ் ஈஸ் பீப்புள். பாருங்க, மெத்தியூ 1:21 நீங்கள் பார்க்கும்போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று இடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, தமது ஜனங்களில், அதாவது இங்கே போடப்பட்டிருக்கிறது ஈஸ் பீப்புள், அவருடைய ஜனங்களுடைய பாவத்தை அவர் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இங்கே நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் பிலாங் டு ஜீசஸ் பீங் ஒன் ஆஃப் இஸ் பீப்புள். இப்போ நம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த இடத்துல என்ன வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், என்னில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசு நிச்சயமாகவே நம்மளை ரட்சிப்பார் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். டு சேவ் அஸ், நம்ம காப்பாற்றுவதற்காக காட் டிட் an amazing thing, ஒரு அற்புதமான காரியங்களை இங்கே அவர் செய்கிறதை பார்க்கிறோம். The eternal God became an unapproachable man and lived a perfect sinless life on the earth among fallen humanity. நம்மளுடைய நித்திய கடவுள் அணுகக்கூடிய மனிதனாகி விழுந்த மனித குலத்தின் மத்தியிலே பூமியிலே ஒரு முழுமையான பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இங்கே நாம் பார்க்கும்போது வாட் அ மிஸ்டீரியஸ் அண்ட் yet wondrous fact, என்ன ஒரு மர்மமான மற்றும் அற்புதமான ஒரு உண்மை இதுக்குள்ளே இருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. இட் வாஸ் அ மிஸ்டீரியஸ் அண்ட் yet wondrous fact. இதுக்குள்ளே இருக்கிற இதை நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடுமா என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிற அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவர் மனிதர்களுக்கு மேலாக வைத்திருக்கிற உண்மையான அன்பை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுக்கிறது தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய மெய்யான அவர் தெய்வ மனிதனாக இருந்து மனிதனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கருணையை மனிதர்களுக்கு மேலாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெய்வ மனிதனாக இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து பிறந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு he spoke word of righteousness and truth to bring people out of the darkness into the light. அவர் உண்மையான, நீதியான, நேர்மையான வார்த்தைகளை பேசி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருளில் இருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் கூட ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்கள். நம்மளோட ஆண்டவர் நமக்கு தெரிந்த உண்மை, நமக்காக அவர் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த சிலுவைக்கு போக வேண்டிய காரணம் என்ன, நம்மளுடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குழந்தையாக பிறந்து அவர் வந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். மற்றும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, அவர் நமக்காக மீட்பை நிறைவேற்றினார். அவரை நம்புவதன் மூலமாய் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டு நித்திய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் என்று இங்கே போடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். He accomplished redemption for us, and by believing in Him we are cleansed from our sin and delivered from the eternal judgment. இங்கே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு இருப்பதற்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கிறது. அதில் என்னவென்று சொன்னால், as a part of His plan to fulfill His eternal purpose, அவருடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு நித்தியத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜனங்களை பாவத்திலிருந்து தப்புவிப்பதிலையும் ஜனங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காகவும் தெய்வ மனிதன் இந்த பூமிக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இட் ஷோஸ் ஹவு லோ காட் பெண்ட் டவுன் டு சேவ் men. எந்த அளவுக்கு தேவன் தன்னை தாழ்த்தியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவர் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் பிறப்பதற்கு அவர் நோக்கத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அவருடைய தெய்வீக தன்மைகளை அவர் வைத்திருந்தாலும் கூட இந்த பாவிகளாக இருக்கிறவர்களை ஏற்றுக்கொண்டு பாவிகளாக இருக்கிற ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நல்ல நோக்கமுடைய நம்மளுடைய தேவன் நம்மளை தப்புவித்து காப்பாற்றுவதற்காக இந்த பூலோகத்துக்கு மனுரூபம் எடுத்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள்.
ஜான் வெஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜான் வெஸ்லி அவர் இறக்கும் வரையிலும் அவருடைய நாவிலே இருந்த ஒரு அற்புதமான வார்த்தை, அவருடைய இருதயத்தில் இருந்த அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், த பெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் காட் வித் அஸ். நம் வாழ்க்கையிலே சிறந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மளோடு கூட இருப்பது தான் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி இயேசு, இம்மானுவேல் மற்றும் தேவன் நம்மளை காப்பாற்ற வந்த இந்த 3 காரியங்களை காப்பாற்றி நம்மளோடு கூட இருக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நிச்சயமாகவே நாம் கொடுத்து வைத்தவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நமக்காக கிறிஸ்மஸ் இந்த காலத்தில் ஒரே பேரான குமாரனை இன்றைக்கு நமக்காக அவர் கொடுத்திருக்கிறாரே, நாம் அதை சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து நாம் பார்க்கும்போது அப்ளிகேஷன் பார்ட் நாம் பார்க்கும்போது, ஆஃப்டர் ஹியரிங் தி சர்மன் வாட் ஐ மஸ்ட் டூ, இந்த தேவனுடைய செய்தி கேட்டதற்கு பிற்பாடு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேள்விகள் கேட்போம் என்று சொன்னால் 3 காரியங்களை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். ஒன்றாவது, அக்செப்ட் ஜீசஸ் அலோன் இன்டு யோர் ஹார்ட். இயேசு கிறிஸ்துவ மட்டுமே உன்னுடைய உள்ளத்திலே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராக அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அவரை உள்ளத்தில் வைத்து முதலில் அவரை அழைக்க வேண்டும், வாழ்க்கைக்கு அவரை கொண்டு வர வேண்டும். நம் அவருடைய நிலையிலே இல்லாதபடி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை அர்த்தம் இல்லாததாக அது போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பிலீவ் ஜீசஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னென்ன வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை பாவத்திலிருந்து தப்புவிப்பாராம் எப்பொழுது அவரை விசுவாசிக்கும் போது. ஸோ எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக ஒருவர் இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளை தப்புவித்து நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். மூன்றாவது, பி தேங்க்ஃபுல் ஃபார் ஜீசஸ் ஆல்வேஸ். இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிதாவானவர் கொடுத்ததை நினைவு கூர்ந்து அவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் சுமந்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து வந்ததினாலே நம்ம பட வேண்டிய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே நமக்காக அவர் பட்டிருக்கிறார். அதனாலே பிதாவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்து அவரை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, how grateful we should be to God. He gave the most valuable gift for us. இந்த கிறிஸ்மஸில் 3 கிறிஸ்மஸ் பரிசுகள் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வேல்யூவான ஒரு கிஃப்ட் என்னென்னு சொன்னால், தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை விட வேறு வேல்யூவான கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, அதனால் இந்த பரிசை பெற்றுக்கொண்டு இந்த பரிசை உதாசனப்படுத்துகிறோமா, படுத்த போகிறோமா, இல்லைப்பட்டால் இந்த பரிசை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக வைத்து கொள்ள போகிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம கிடைக்கின்ற பரிசை சில நேரத்தில் அந்த பரிசை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பரிசை ஒரு ஓரமாக எடுத்து வைத்து விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற பிதா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசானது நம்ம வாழ்க்கை கடைசி வரையிலும் அது இருக்க வேண்டிய ஒரு பரிசாக, அதுவும் நம் பக்கத்திலே வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பரிசாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், இறுதியாக நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நீங்கள் பார்க்கும்போது, திஸ் இயர்ஸ் கிறிஸ்மஸ் God is giving us 3 Christmas gifts. One is His Son. Second and third gift we will receive next week Sunday and upcoming week. அடுத்த வாரங்களிலே நாம் மற்றும் அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே 2 பரிசுகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்மளுடைய பிதாவானவர் முதலாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசானது அவருடைய குமாரன், His Son. ஸோ அவர் நம்மளை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கின்ற அதை நாம் கனப்படுத்தவும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, if you haven't received the Savior yet, you don't have to wait any longer. நீங்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காத்திருப்பதற்கு காரணம் இல்லை, தாமதிக்க வேண்டாம். இப்பொழுதே சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னால் இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறவர், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, யூ வாண்ட் டு செலிப்ரேட் மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ் திஸ் இயர். இந்த வருடம் நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாட விருப்பப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாய் கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் நிச்சயமாகவே ஒரு
அர்த்தம் இல்லாத கிறிஸ்மஸாக தான் அது இருக்கும் பிரியமானவர்களே. அதனாலே இமானுவேல் இஸ் வித் யூ ஃபார் எவர். இமானுவேல் தேவன் உங்களோடு கூட எப்பொழுது இருக்கிறார், உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இந்த முதல் பரிசை ஏற்றுக்கொண்டீங்கள். இந்த முதல் பரிசை வைத்து இந்த முதல் பரிசோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு முதல் பரிசை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த முதல் பரிசை நாம் கனப்படுத்தி நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கேட்ட வண்ணமாக ஆண்டவரே, இரட்சகராக இயேசு கிறிஸ்து மற்றும் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிற இரண்டையும் நாங்கள் பார்க்கும்போது, இரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக இந்த பூமியிலே மனு ரூபம் எடுத்து பிறந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கஷ்டங்கள், சோகங்கள், வேதனைகள் மற்றும் எங்கள் பாவங்கள் எல்லாம் எடுத்து போடுவதற்காக தெய்வமே நீர் பிறந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற பிதாவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் பரிசுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய குமாரன் எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நீ ஆசீர்வதியும். இன்னும் 2 பரிசுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவும் அர்த்தமுள்ள பரிசை எங்கள் வாழ்க்கையில் இன்னும் 2 பரிசை வைத்திருக்கிறேன். அதுவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களை நாங்கள் கொண்டாடுவதற்கு முன்பாக நிச்சயமாகவே தேவனே எங்களை நீ வழிநடத்த வேண்டும். நிச்சயமாகவே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நாங்கள் காணப்படுவோம். நன்றி ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நாங்கள் இப்படியாய் கர்த்தாவே கொண்டு வந்த காணிக்கை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே காணிக்கை அலுவலமை ஆசீர்வதியும். காணிக்கைகளை ஆண்டவரே நம்முடைய ஊழியங்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நீ அதிகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்கு நன்றி. ஆண்டவரே எங்களை என்று மட்டுமா எனக்கு கொடுத்துருங்க இந்த காணிக்கை அலுவலமை ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழியங்களை பெருக பண்ணதே உதவி செய்யும். நீ ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவை நாமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலே நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்து கடமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்களை மீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவிலை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வருமானது நாங்கள் அதை அனுசரித்து வரப்படி தமது பரிசுத்த சுவிசேஷங்களை கற்றிருந்தீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்தெழுதினும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்பதி இது செய்கின்றார். அப்படியே ராமச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக மனிதருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணமெல்லாம் இனி வீடு பறிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுபக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுபக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுபக்கிற ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம்.
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி உமக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட வரவாராக. ஆமீன். ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சகாகாலும் உங்கள் யாவரோடும் இருக்க கடவதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இது கோவிட் காலமாக இருப்பதினாலே இந்த பெண்டமிக் காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க உங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக உங்களுக்காக டிஎம்சி பூச்சோம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக உக்ரைன் குழுவில் இருக்கிற தலைவர்களும் மற்றும் போதகராக இருக்கிற நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு தேவைகள், ஏதாவது அவசர உதவிகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் திருச்சபை போதகர் மற்றும் லே லீடரை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பத்திரமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. போகிற இடமெல்லாம் விசேஷமாக முக கவரையும் மற்றும் கை தூய்மையும் எடுத்து செல்லுங்க. ஃபேஸ் மாஸ்க்கும் ஹேண்ட் சானிடைசர் எப்பொழுதுமே கையில் வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் யாவரையும் அவர் காத்துக்கொள்வார். அடுத்த வாரம் நம்ம யாவரும் பார்க்கும் வரையிலும் நிச்சயமாக ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.